வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம கோதுமை மாவுல சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணி அதையே பீஸாவா ரெடி பண்ண போகிறோம். இப்போ நாம இதில் 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஓகே, நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ பீஸாவுக்கு தேவையான மசாலாவுக்கு நம்ம தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். இதில் நான் 1 குழிக்கரண்டி அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். இது ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 3 வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. என்கிட்ட பெரிய வெங்காயம் இல்லாததுனால மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்ததால் 9 வெங்காயம் கணக்கு பண்ணி அப்படி நான் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுவரை நான் பீஸா செஞ்சதில்லை. எனக்கு அதை செஞ்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் எப்படி செய்கிறது? அந்த பன்னு வேணும். இல்லைன்னா பன்னு நம்ம புதுசாக வீட்டில் ரெடி பண்ணணும். என்கிட்ட அவன் கிடையாது. அப்போ எப்படி அந்த பன்னு ரெடி பண்ணுறது அப்படின்னு இருக்கையில் என்னோட நாத்தனார் ஒருத்தர் ஃபாரின்ல இருந்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க கோதுமை மாவுல சப்பாத்தி மாதிரி செஞ்சு அது மூலமா நம்ம பீஸா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்துருந்தாங்க. அவங்க எப்படியெல்லாம் அங்கே டிஃப்ரெண்டா எல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க சில சமையல்களை எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ எனக்கு அவங்க சொன்ன அந்த பீஸாவோட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க இப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க சப்பாத்தியில் பீஸா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னது, கோதுமை மாவில் சப்பாத்தி பண்ணி அதில் பீஸாவா அப்படின்னு நினச்சிட்டு கேட்டப்போ தான் அவங்க எப்படி செஞ்சேன்னு எனக்கு ஐடியாவே சொன்னாங்க. அதை வச்சு தான் இப்போ நான் இந்த பீஸா ரெடி பண்ணுறேன். அவங்க வெங்காயம் போட்ட குடமிளகாயெல்லாம் அவங்க சொல்லலை. அவங்க சொல்லாததும் கூட நான் இது கூட போடுறேன். இப்போ இதையும் நாம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதும் 2 பெரிய தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லாமே நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடியில் குடிக்குது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் செய்கிறத இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை லாஸ்ட்டாக தான் போட்டுட்டேன். அடி பிடிக்காம நல்லா வதங்கி நல்லா சூப்பராக வரும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, எல்லாம் வதங்கிடுச்சு. இனி மசாலா ஐட்டங்களை போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அடுத்ததா இது கூட டொமேட்டோ சாஸ், 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுட்டேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அடுத்ததா இது கூட லாஸ்டா 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு இது கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு இது அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா எல்லாமே வெந்து இந்த மசாலாலாம் வெந்து கொதிச்சு வரட்டும். ஓகே, அவ்வளோதான். எல்லாம் சூப்பராக வெந்து சூப்பராக ரெடி ஆயிட்டு அடுத்ததான் நாம தோசை அடுப்பில் வச்சாச்சு. அவ்வளோதான், கல் காஞ்சிடுச்சு. இப்போ கல் காஞ்சதும் ஃபர்ஸ்ட் சும்மா 2 சைடும் பரட்டி போட்டு லைட்டாக வேக வைக்கணும். ஒரு சைடு நல்லா லைட்டாக வெந்துடுச்சு. இதை நாம இப்போ பரட்டி போட்டுக்கலாம். இப்போ நாம 2 சைடும் நெய் போட்டுக்கலாம். பட்டர் தான் அவங்க போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட்டர் வச்சிருந்தேன், எல்லாம் கெட்டு போச்சு. அதனால நான் இப்போ இதில் 2 சைடும் நெய் தான் தடவிக்கிறேன். நெய்யும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நெய் தான் தடவிக்கிறேன். திரும்ப இதை நல்லா பிரட்டி போட்டுட்டு இந்த சைடும் நெய் போட்டுக்கலாம். ஓகே,
டபுள் சைடும் நம்ம வந்து நெய் போட்டாச்சு ஃபுல்லாக. இப்போ அடுத்ததாக இது மேலே நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை அப்படியே ஃபுல்லாக பரவலாக வச்சுக்கலாம். நல்லா எங்கும் பரவலாக வச்சாச்சு. ஓகே, இப்போ நாம இது மேலே சீஸ் போட்டுக்கலாம். நல்லா அழகா இதில் துருவி அப்படி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக சீஸை துருவி போட்டாச்சு. இனி சூப்பரான பீஸா ரெடி. ஓகே, இப்போ அழகா கட் பண்ணி எடுத்தாச்சு. டேஸ்ட் பார்க்கட்டும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பீஸா மாதிரி இருக்கா? ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நானும் கொஞ்சமா சாப்பிட்டு பார்க்கறேன். சூப்பரா இருக்கு, நல்லா வந்திருக்கு. பீஸா கட் பண்ணாலும் சரி, 2 பீஸா கட் பண்ணாலும் சரி, கட் பண்ணாட்டினாலும் சரி, நீங்க வந்து இதை வந்து இப்படி சுருட்டி இப்படி அழகா எடுத்து அப்படி கடிச்சு சாப்பிட்டாலே செமையா, அந்த பீஸா சாப்பிட்றது மாதிரியே செமையா டேஸ்டியா சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.